கருவண்டு நம்ம வீட்டை சுத்தினாலும் நம்மளுக்கு செய்வன ஆரம்பம்னு அர்த்தம். கருவண்டு வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா செய்வன வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா தெய்வம் வெளியே போயிடுச்சு. கோட்டா வந்து நம்ம வீட்டை பார்த்து கத்தக்கூடாது. கோட்டானா ஆந்தை கத்தக்கூடாது. வௌவால் நம்ம வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. வௌவால்ல கூட ஏவல் அனுப்புவாங்க. வௌவால் மாதிரி உருவம் போட்டு அதை கூட அனுப்புவாங்க. மாடு மாதிரி செய்வாங்க, குதிரை மாதிரி செய்வாங்க. வௌவால் வந்து வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா கனவுல வரக்கூடாதா இல்ல வீட்டுக்குள்ளே நேராவே வரக்கூடாது. நேராவே வரக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்க வந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அழிவு காலம் ஆரம்பம். அவங்க என்ன பண்ணணும் அடுத்து? உடனே அவங்க குலதெய்வத்துக்கு போகணும். தெய்வத்துக்கு போயிட்டு செய்ய வேண்டிய பரிகாரம், அந்த அம்மனுக்கு பாலாபிஷேகம் பண்ணலாம், அந்த அம்மாவை வணங்கலாம். நல்லவங்ககிட்ட போயிட்டு என்னம்மா இந்த மாதிரி வவாலுக்கு வந்துருக்கு, யாருன்னா ஏவி விட்டாங்களா இல்ல தானா வந்ததா அப்படின்னு கேட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொன்னோம். அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேரால இங்க வர முடியாது. ஆனா நீங்க சொல்றது அவங்க வீட்டுல நடந்திருக்கு. அவங்க வேற என்ன பண்ணலாம்? 7 அம்மன் கோயிலுக்கு போயிட்டு 7 அம்மனுக்கும் பால் வாங்கி கொடுக்க சொல்லு, அபிஷேகம் பண்ண சொல்லு. அந்த பாலே நம்மளுக்கு எல்லா தோஷமும் நம்மளுக்கு. இந்த அம்மா கோவில விளக்கேற்றுவேன். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி கற்பூரத்தை பண்ண கற்பூரமும் அமைஞ்சிச்சு, விளக்கு அமைஞ்சிச்சு. ஆனா என் மனசு சரியில்லை. நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை ரொம்ப மனசு உடஞ்சிச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ நடக்க போகுதுன்னு. திருப்பி விளக்கு கொளுத்தி திருப்பி கற்பூரம் ஏத்துற கற்பூரம் அமைஞ்சிச்சு, விளக்கு அமையல. அடுத்த கணமே எனக்கு போன் வருது, என் பொண்ணு ட்ரெயின்ல அடிபட்டு 3 துண்டா சொல்லி. இங்க விளக்கு அமைஞ்சாலே நான் பயப்படுவேன். இன்னைக்கும் பயப்படுவேன். விளக்கை ஏத்துங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு அந்த சகுனம் சில பேர் காட்டுவோம். கருந்தேல் வந்து நம்ம தொடையில விழுற மாதிரி இருந்தா கண்டிப்பா ஆபத்து, பெரிய ஆபத்து இருக்கு. கிணவு வந்து சிலது பலிக்கும், சிலது பலிக்காது. நிறைய பேர் இறந்து போறாங்க இல்லையா? சோ அவங்க மூலமா காக்கா வருது, நாய் வருது, அதெல்லாம் உண்மையா? நம்மளோட நம்பிக்கை. வீட்டுல வந்து ஒரு பெரிய படம் இருக்கு, கண்ணாடி படம் இருக்கு, அது விழுந்துருச்சுனாவோ அதுவுமே அந்த மாதிரி சகுனத்துக்கு. ஆமா, சகுனத்துக்கு அறிகுறி தான். நிலவாசல்ல கண்ணாடி வைக்கணும். நிறைய பேர் பாருங்க நிலவாசல்ல கண்ணாடி வைப்பாங்க. ஏன்னா ஒரு கெட்ட துஷ்ட தேவதை அந்த கண்ணாடி அது முகத்தை பார்த்தோன்னு அது அலறி ஓடும். இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் வீட்டுல? இதெல்லாம் நீங்க தவிர்க்கணும். இந்த மாதிரி துஷக்திகள் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா நீங்க வந்து சொல்லலாம்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க. சக்தி வாய்ந்த அம்மன் படங்கள் வைக்கலாம், அங்காளம்மா படம் வைக்கலாம், விநாயகர் படம் வைக்கலாம். அவங்களுடைய மதத்திலும் அவங்க வைப்பாங்க. அந்த மதத்துக்காரங்க நில கண்ணாடி வச்சா நல்லது. இப்ப வீட்டுல வந்து குறிப்பிட்ட படங்கள் தான் வைக்கணும், குறிப்பிட்ட படங்கள் வைக்க கூடாது, கடவுளோட விக்கிரகங்கள் எல்லாம் வைக்க கூடாது, அப்படி வச்சா ரொம்ப சுத்தமா இருக்கணும், அபிஷேகங்கள்லாம் பண்ணணும். அதெல்லாம் உண்மையா? உண்மைதான். இப்ப நிறைய பேருக்கு ஆசை இருக்கும்ல, வீட்டுல எல்லா படமும் இருக்கணும். சில பேர் வந்து நாகம் வைக்கிற படமே வைக்க மாட்டாங்க. சில பேர் விக்கிர வச்சு அதை தான் குழந்தையாவே சாமி கும்பிடுவாங்க. சில பேர், நிறைய பேர் கும்பிடுவாங்க. நானே பார்த்திருக்கேன். இப்போ பாலாம்பிகை திருப்பர சுந்தரி நீங்க கேள்விப்படுவீங்க. அவங்க குழந்தைதான். அவங்களுக்கு நீங்க அவங்க செலவெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களே. அந்த அம்மாவுக்கு ஜடை போட்டு ஜடப்பில்ல வச்சு நகைங்க போட்டு பாவாடை ஜடை போட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு கூட ஆசை. நான் கூட சின்ன வயசுல அந்த அம்மனுக்கு எங்க இருந்தாலும் கவரிங் கடையில் போயிட்டு அந்த பொருளா வாங்கிட்டு வந்து பொறிட்டு வந்து அம்மாவுக்கு போட்டு அழகு பார்ப்பேன். எந்த படங்கள்லாம் வைக்கலாம், எந்த படங்கள்லாம் வைக்க கூடாது? நீங்க எல்லா தெய்வத்து படமும் வைக்கலாம். வைக்க கூடாதுன்னு படம் இல்ல. வராகி அம்மா, பிரித்யங்கரா தேவில ஒரு நேரத்துல வைக்காம இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுடைய வழிமுறைகள், அவங்களுடைய விரத காலங்கள் எப்படி இருக்கலாம் பார்த்துட்டு இப்ப எல்லாருமே வைக்கிறாங்க, எல்லாருமே பூஜை பண்றாங்க, எல்லாருமே கும்பிடுறாங்க. எல்லாமே வைக்கலாம். எல்லாமே நம்ம ஒழுங்குமுறையா கரெக்டா கடைபிடிக்கணும். அது முடியலன்னா வைக்க வேணாம். நம்ம வீட்டுல பெண்கள் இருப்பாங்க, திடீர்னு வீட்டு மாதவிடாய் அந்த நேரம் அந்த தெய்வத்து படத்துல கூட நம்ம மூஞ்சில முடிக்க கூடாது, அந்த படி நம்ம தாண்டக்கூடாது. எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஆன்மீகத்தையும் அறிவியலையும் சேர்த்து வச்சு பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பிடாரி அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ரத்தத்தை உறிஞ்சிரும் வந்து சொல்றீங்க, இதெல்லாம் சயின்ஸ்மா, என்னம்மா இப்படி சொல்றீங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. நிறைய பேர் கேட்டு இருந்திருப்பாங்க. வெளியில இருந்து வரத பத்தி தான் உங்ககிட்ட நான் கேட்கிறேன். நிறைய பேர் கேட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுங்க? டாக்டர் வேற, நான் வேற. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். எனக்கு இந்த பில்லி சூன்யம், காத்து, கருப்பு, ஏவல், பேய், பிசாசு, பிடாரி, ஜின்னு, குட்டி சதை இதான் எனக்கு உடத்துது. அவங்களுக்கு எல்லாம் தெய்வத்துக்கு அடுத்தது நான் அவங்களதான் பார்ப்பேன். ஏன்னா நானே இப்ப நடுவில் நான் கூட ரொம்ப உடம்பு முடியாம 5 நாள் ஹாஸ்பிட்டல் வந்தேன்.